ஜோஹோரில் உள்ள ஒரு தொழிற்சாலை சிற்றுண்டி நிலையத்தில் சமையல்காரர்களாக பணிபுரிந்த ஒரு தம்பதியினருக்கு இந்த ஆண்டு தொடக்கத்தில் உயர்நீதிமன்ற தீர்ப்பை மேல்முறையீட்டு நீதிமன்றம் ரத்து செய்ததை அடுத்து ஊதியம் பெறாத கூடுதல் நேர கோரிக்கைகளில் மொத்தம் 1,62,420 ரிங்கேட் வழங்கப்பட்டது. நீதிபதி லீம் சாங்ஃபோங் தலைமையிலான 3 உறுப்பினர்களை கொண்ட மேல்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு இந்த தீர்ப்பை வழங்கியது. வேலைவாய்ப்பு சட்டம் ஒரு நபரின் பணி நேரத்தை ஒரு நாளைக்கு 8 மணி நேரமாக கட்டுப்படுத்தியுள்ளது. ஆனால் தம்பதியினரான ஈ ஒய் ஹோங் தான் ஈ குவானின் ஒப்பந்தம் அவர்களை காலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை வேலை செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலைவாய்ப்பு சட்டத்திற்கு எதிரானது என்பதையும் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியது. அந்த தம்பதியர் கோரிய மொத்த தொகையில் 1/3 பங்கை மட்டுமே நீதிமன்றம் அனுமதித்தது. இக்கோரிக்கைகளின் ஒரு பகுதி ஏற்கனவே ஒட்டுமொத்த கணக்கீட்டில் சேர்க்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றம் சுட்டிக்காட்டியது. இப்போது மனைவிக்கு 96,732 ரிங்கேட் மற்றும் கணவருக்கு 65,688 ரிங்கேட் செலுத்த வேண்டும் என நிறுவனத்திற்கு எதிராக நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த தொகை மார்ச் 12, 2023 ஆண்டு அன்று தொழிலாளர் நீதிமன்றத்தில் புகார் தாக்கல் செய்யப்பட்ட தேதியில் இருந்து கணக்கிடப்பட்டு 5 விழுக்காடு வட்டியை உள்ளடக்கியது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.